ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறுன்னு இருக்கக்கூடிய பலாக்கொட்டை பொரியல். பாருங்கள், இந்த பலாக்கொட்டை பொரியலை பார்த்தாலே சாப்பிட ஆசையாக இருக்குதுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பலாக்கொட்டையை தேங்காய்னால நல்லா நச்சுட்டு அதில் இருக்க தோலெல்லாம் நல்லா கலட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு ஒரு 15 நிமிஷம் மாதிரி நம்ம அந்த சுடு தண்ணியிலேயே அதை கொஞ்சம் வைக்கணும். பாருங்கள், இப்போ அந்த சூடு வந்து ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம அந்த பலாக்கொட்டையை எடுத்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அங்கே பாருங்கள் சாஃப்டாகின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். அந்த பலாக்கொட்டையை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா தண்ணி வடிய விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கிறணும். அதோட தனி மிளகாய் தூளையும் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விடணும். இப்போ பாருங்கள், அந்த பலாக்கொட்டையில் வந்து அந்த உப்பும் காரமும் நல்லா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு அரை மணித்தியால் அதை அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் தாய்ச்சியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையை வந்து போட்டு அளவாக பொரித்து எடுக்கணும். இந்த நேரம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். ரொம்ப அதிகமாக வச்சிடவோ கூடாது. லோவாக வச்சுட்டா எண்ணெய் குடிச்சிடும். அதனால் அளவாக வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. அப்படி வேக விட்டால் அந்த பலாக்கொட்டை வந்து கடிக்கிற நேரம் கல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த நேரம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு வர நேரமே இந்த எண்ணெயில் வந்து தண்ணியோட சலசலப்பு குறையிற நேரமே நம்ம அதை எடுத்துடணும். பாருங்கள், இப்படி அமைக்க பார்க்குற நேரம் சாஃப்ட் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்கொட்டை கிடைச்சா கட்டாயமாக இதை பொரிச்சு பாருங்கள். சின்ன குழந்தைகளாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இதை சோறுக்கு கூட சைட் டிஷ்ஷாக பாவிக்கலாம். இல்லாட்டி சும்மா ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.